வெளியான அடுத்த ஆடியோ. முடிந்தது திமுக சோலி, முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி. திமுக ஆட்சிக்கு இது சோதனை காலம்தான் என்று சொல்ல வேண்டும். வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஏற்கனவே மக்களின் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கும் திமுக அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்களால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக சோலியை திமுகவினரே முடித்து விடுவார்கள் என்கிற சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகள் என்னை டார்ச்சர் செய்கிறார்கள், இதனால் மன உளைச்சலில் என் உயிரை விடும் நிலைக்கு வந்துவிட்டேன் என அதிமுக ஐடி விங் நிர்வாகி ஆடியோவில் பேசிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மேற்கு ஒன்றியம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தவர் செல்வானந்தம். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்காச்சோளம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ பவித்ரா டிரேடர்ஸ் உரிமையாளர் மற்றும் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஆகியோர் அதிமுக ஐடி விங் நிர்வாகி செல்வானந்தம் 80 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று வீட்டில் வந்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவருக்கும் ஆதரவாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான மணிமாறன் மற்றும் மதுரை தெற்கு மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார் ஆகியோர் செல்வானந்தத்தை மிரட்டி 40 லட்சம் ரூபாய் மற்றும் 45 லட்சம் ரூபாய் என மொத்தம் 85 லட்சம் ரூபாய்க்கு காசோலையை எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் செல்வானந்தத்தை மிரட்டி வந்ததால் மன உளைச்சல் அடைந்த செல்வானந்தம் தனது உயிருக்கு முழு காரணம் திமுக நிர்வாகிகளான மணிமாறன் மற்றும் முத்துக்குமார் என்று ஆடியோ வெளியிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் பகுதியில் ஒரு தனியார் தோட்டத்தில் விஷ மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட செல்வானந்தத்தின் செல்போனை ஆய்வு செய்த அவரது மனைவி முத்துப்பிரியா அதில் இருந்த ஆடியோவை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். செல்வானந்தம் விஷ தற்கொலை செய்து கொள்ளும் முன்பாக பேசிய அந்த ஆடியோவில் மதுரை மண்டல திமுக பொறுப்பாளர் PT மணிமாறன் மற்றும் திமுக மதுரை தெற்கு மீனவர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார் இருவரும் சேர்ந்து மக்காச்சோள வியாபாரத்தில் என்னை ஏமாற்றிவிட்டனர், மேலும் பணம் தர வேண்டும் என்று காவல்துறையினர் மூலம் அழுத்தம் கொடுத்து எழுதி வாங்கிக் கொண்டனர். இதுவரை 15 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ள நிலையில் தொடர் மிரட்டல்கள் விடுத்தும் அவ்வப்போது என்னை அவமானப்படுத்தியும் பணம் கேட்டு மிரட்டினர். அதேபோல் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரும் எனக்கு அனுப்பப்படாத மக்காச்சோளத்திற்கு போலியாக பில் தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மற்றும் 45 லட்சம் ரூபாய் என 2 காசோலைகளை பெற்றுக்கொண்டு எனது மனைவி பெயரில் உள்ள ஆயில் மில் மீது மோசடி வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டி வந்தார். தொழிலில் பலர் என்னை ஏமாற்றிவிட்டனர், இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்போது உயிரை விடும் நிலைக்கு வந்துவிட்டேன் என்று பேசியுள்ளார். மேலும் மற்றொரு ஆடியோவில் என்னை ரொம்ப கேவலப்படுத்திவிட்டனர், நான் போனதுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தை யாரும் துன்படுத்தாதீங்கப்பா, நான் போனதே போதும், தயவு செய்து யாரும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம், என்னால் முடியல என்று கண்ணீரோடு செல்வானந்தம் பேசிய ஆடியோ இதோ. மதுரை மாவட்ட மண்டல பொறுப்பாளராம திமுக PT மணிமாறன் அவரு கூட சேர்ந்தவர் முத்துக்குமார் மீனவர் அணி அமைப்பாளராமா திமுக மதுரை தெற்கு. அவங்க என்ன 2 நாளா இல்லை 2 மாசமாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பவித்ரா ஏஜென்சி, பவித்ரா டிராவல்ஸ் பழனி சேர்ந்தவங்க தாலித் பக்கத்தால் அவங்களா கூப்பிட்டு எனக்கு மக்காசோலை ஏற்றி விட்டாங்க. மக்காசோலை ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு போன வருஷம் ஏமாற்றி யாராவது CS சேப்பன் செட்டில் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் மிரட்டி எழுதி வாங்கினாங்க. அதுக்கு நான் வட்டி 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு இந்த வருஷம் திரும்ப 5 லட்சம் என்னால் முடிச்சதை கொடுத்தேன். கீழே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன்னு சொன்னேன். அப்போது அவங்க என்னை விடாமல் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப என்னை அசிங்கப்படுத்தி நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையத்தை PD ஏஜென்சிஸ் MDS ட்ரேடர்ஸ்னு ஒருத்தர் சீனிவாசன் ஒரு பேர், அவர் எனக்கு வராத வட்டிக்கெல்லாம் பில்லு போட்டு வேற எங்கேயோ மாற்றி இறக்கிட்டு 85 லட்சம் பணம் தரணும் அப்படின்னு அவரு போன வாரம் வந்து கணக்கு பார்த்துட்டு நமக்கு எனக்கு வரவே இல்லாத வட்டி எல்லாம் உனக்கு தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவரும் ஏமாத்துறார். அவரும் என்கிட்ட வர சொல்லி ஒத்த கடைன்னு ஒரு ஊர் கேட்டுக்கிற
கிழப்பு சரி குண்டடத்துலேருந்து பல்லடம ரோட்டில் ஒத்தக்கடைன்னு ஒரு பக்கம் வர சொல்லி அவரு என்னை மிரட்டி செக்கு 40 லட்சத்துக்கு ஒன்று 45 லட்சத்துக்கு ஒரு செக்கு மிரட்டி வாங்கி போட்டாங்க அவன் காருக்குள்ள உட்கார வச்சு. அந்த என்னோட இப்போ ஓம் முருகா ஆயில் மில்லட் ட்ரேடர்ஸ்னு இருக்கிற ஆசி வந்து என் ஒய்ஃப் பேரில் இருக்கு. 420 கேஸ் போட்டுருவேன் அது இதுன்னு என்னை மிரட்டுறாங்க. இதுனா மன உழைத்தாயி இந்த நிலைமைக்கு வந்து இப்போ என்ற உயிர் ஓடுற நிலைமைக்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யாரை ஏமாத்த வேண்டாம். நான் போனதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை யாரும் துன்பப்படுத்தாதீங்கப்பா. நான் போனதே தயவு செஞ்சு யாரை ஏமாத்தாதீங்க. என்னோட இந்த உங்கள் தின சேவல்